என்னை அவ்வளவு பேர் அன்ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 3-4 மணி நேரத்துல ஒரு 3000-4000 அன்ஃபாலோஸ் நடந்துச்சு. நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இதனாலதான் தெரியுது ஏன் முக்கியமா டாக்டர்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா அன்ஃபாலோ ஆயிரும் இல்லைங்களா? அதனால கண்டிப்பா ஆப்வியஸா அவங்க பயப்படுவாங்க. எந்த கிரியேட்டர் இருந்தாலும் பயப்படுவாங்க. ஓகே, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. டாக்டர்னா டாக்டர் வேலையை மட்டும் பாடுறா அப்படின்றீங்க. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் மனுஷன், இது என்னோட பொறுப்பு, இது மனநலம் சம்பந்தப்பட்டது. நாளைக்கு புரியும் நான் ஏன் பேசுறேன், நாளைக்கு புரியும். நாளைக்கு அவர் தோத்துருவாரு. என்ன ஆகும் தெரியுமா? இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதுதான் சாக்கு அப்படின்னு வளைச்சு அவரை மீன் மெட்டீரியல் ஆக்கி அந்த கட்சியையும் அந்த கட்சி தொண்டர்களையும் ஜோக்கர் மாதிரி காட்டணுன்ற காரணத்துக்காக அவங்க பண்ண போற பல விஷயங்களை தடவை அந்த இளம் சமுதாயம் பார்க்க போகுது. அந்த இளம் சமுதாயத்தினால தாங்க முடியாது. அவங்க எல்லாம் மென்டலி வீக் ஆயிருவாங்க, மென்டலி அன்ஸ்டேபிள் ஆயிருவாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க. இதைதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்க. உங்களுக்கு எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அவனை கூப்பிட்டு, இங்க வாடா தம்பி, இங்க பாரு, இவர் இந்த ப்ரொஜெக்ட் பண்றாரு பத்தியா, தான் இந்த கட்சியோட பெருசு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களோட இதுல ஒரு விதைய விதைக்கிறாரு இல்லையா? அது பொய்டா தம்பி, அது கரெக்டா இருக்காது. அவர் தோத்துருவாரு பாவம். அது பொய். நீ அதை நம்பிட்டு இருந்து ஜெயிச்சுவாரு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்பிட்டு உட்கார்ந்து அவர் தோத்துட்டாருன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவாடா. அது என்ன அண்ணனால தாங்க முடியாதா தம்பி? உன்னோட லைஃப் இருக்குடா, நீ படிக்கணும்டா, நீ வேலை பார்க்கணும்டா, அதை பாரு. ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா மனசு வருத்தப்படக்கூடாதான்னு நான் ரியாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை தான் நான் உங்களுக்கு பண்றேன். நான் அவனை கூப்பிட்டு சொல்லுவேன், இங்க பாரு, அவர் உச்சம், சினிமால உச்சம் சொல்றாருல, அவர் சினிமால பாவம், அவர் எந்த காலத்திலயும் உச்சத்தை தொட்டது இல்ல. ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க, நான் பெருசு, எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு வசூல் கிடைச்சிருக்கு, எனக்கு இவ்வளவு தூரம் சம்பளம் கிடைச்சிருக்கு, அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்க பிசினஸ்க்காண்டி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்றது என்னோட பொறுப்பு, அது என்னோட கடமை. அதை என்னால பண்ணாம இருக்க முடியாது. நாளைக்கு உங்களுக்கு புரியும், அடுத்து வரப்போற வாரங்கள்ல உங்களுக்கு புரியும். குழந்தைங்களை தயவுசெய்து சேஃபா வச்சுக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை தயவுசெய்து சேஃபா வச்சுக்கோங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேது.